சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க வீட்ல இருக்க எல்லாருமே சேதுகிட்ட தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழு, அப்படி இல்லன்னா தமிழ்ச்செல்விய விவாகரத்து பண்ணிடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க சேது வந்துட்டு அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்வமா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க சாவித்திரி, தாமரையும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு இங்க தாமரை கிட்ட, "இங்க பாரு தாமரை, இந்த வாய்ப்ப நம்ம விட்டோம் அப்படின்னா, திரும்பவும் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. இப்பவே வீட்ல இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சேதுவ வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து விவாகரத்து பண்ணிட்டு, சேதுவுக்கு வேற கல்யாணம் பண்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாள் சேதுவுக்கும் தமிழ்ச்செல்வியும் விவாகரத்து பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமா இருந்து, உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்த முடிச்சிடணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரையிட்ட சொல்ல, உடனே எங்க தாமரை வந்துட்டு, "ஆமாமா, எனக்கே வந்துட்டு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ சொல்ற மாரி வீட்ல இருக்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ வந்துட்டு தமிழ்ச்செல்விய சேது மாமா கிட்ட இருந்து ஒரேடியா பிரிக்க தான் போறாங்க. அத எப்படியாவது சீக்கிரம் நடத்திடணுமா அப்படிங்கிற மாரிலாம் இங்க தாமரை வந்துட்டு சாவித்திரிட்ட சொல்ல, அப்பதான் அங்க இருந்து சாவித்திரி வந்துட்டு, "ஆமா தாமரை, இந்த விஷயத்த கொஞ்சம் கூட நேரத்த வீணடிக்காம அண்ணன்கிட்டயே பேசிருவோம். இப்பவே நம்ம பேச ஆரம்பிச்சா தான் எல்லாமே நமக்கு சாதகமா வரும்." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரியும் இங்க தாமரைட்ட சொல்லிட்டு, இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரைய கூட்டிட்டு அங்க ராஜாங்க இருக்கிற ரூமுக்கு போறாங்க. அங்க ராஜாங்க இருக்கிற ரூமுக்கு போயிட்டு, அங்க வெளிய நிக்கும்போது தான், அங்க மோகனா வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறத, இங்க வெளியில இருந்து கதவாண்ட சாவித்திரியும், தாமரையும் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க மோகனா வந்துட்டு, "ஏங்க, எனக்கு என்னமோ வந்துட்டு சேதுவ தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து விவாகரத்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி பேச்சு வார்த்தைலாம் சரியா படலங்க. சேது இப்ப வேணா வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேல இருக்க கோவத்துல தமிழ்ச்செல்வி வேணாம்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா தமிழ்ச்செல்விய விட்டு வேற ஒரு பொண்ண சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க. இதெல்லாம் வேணாம். இந்த மாரி பேச்சே வந்துட்டு நம்ம வீட்ல பேச வேணாங்க. சேதுவுக்கே வந்துட்டு தமிழ்ச்செல்வி மேல எப்போ கோவம் போதோ, அப்போ வந்துட்டு சேர்ந்து வாழ்ந்துக்கட்டும். அதுவரைக்கும் வந்துட்டு சேதுகிட்ட நம்மளும் எதுவும் கேட்க வேணாம். விவாகரத்து மாரி எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாங்க அப்படிங்கிற மாரி, இங்க மோகனா வந்துட்டு இங்க ராஜாங்கத்துல பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளிய இருந்து சாவித்திரி, தாமரையும் ஒட்டு கேட்டுறாங்க. ஒட்டு கேட்டுட்ட பிறகு இங்க சாவித்திரி வந்துட்டு, "அண்ணே" அப்படிங்கிற மாரி கதவு தட்டுறாங்க. அப்பதான் அங்க இருந்த மோகனா வந்து கதவு தொறக்குறாங்க. கதவ திறக்கவும் தான் இங்க சாவித்திரி, தாமரை 2 பேரும் வந்துட்டு உள்ள வராங்க. உள்ள வந்துட்ட பிறகு இங்க ராஜாங்கத்திட்ட சொல்றாங்க, "அண்ணா, ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச தான் வந்திருக்கேண்ணா" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், அப்பதான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு சாவித்திரியை பார்த்தோன்னே, "என்ன விஷயம்? எதுக்கு வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு, "அண்ணே, அது ஒண்ணும் இல்லண்ணே. நம்ம சேதுவுக்கு வந்துட்டு விவாகரத்து பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம சேதுவுக்கு தமிழ்ச்செல்விய பிடிக்கல அப்படின்னா, வேற கல்யாணம் பண்ண போறோம்." அப்படிங்கிற மாரி நம்ம வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அந்த விஷயமா தானே பேசணும் அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி வந்துட்டு இங்க ராஜாங்கிட்ட சொல்ல, உடனே அங்க இருந்த மோகனா வந்துட்டு, "என்ன சாவித்திரி? அது விஷயமா நீ என்ன பேச போற?" அப்படின்னு மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு, "அது ஒண்ணும் இல்ல மதினி. சேதுவுக்கு ஒரு வேள தமிழ்ச்செல்விய பிடிக்காம விவாகரத்து பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா, கண்டிப்பா சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு அண்ணன் வந்துட்டு பொண்ணு தேடுவாரு. அந்த பொண்ணு வந்துட்டு வேற யாரும் இல்லாம, அந்த இடத்துல என் பொண்ணு தாமரையும் வந்துட்டு சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மதினி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சாவித்திரி சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க மோகனாவுக்கே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த பக்கம் ராஜாங்கமும் வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க திரும்பவும் சாவித்திரி வந்துட்டு ராஜாங்கத்த பார்த்துட்டு, "அண்ணா, நான் சொல்றது சரிதானே அண்ணா? நம்ம வீட்லயே பொண்ண வச்சுக்கிட்டு நம்ம ஏன்னா வெளியில போயிட்டு அந்த நேரத்துல பொண்ணு எடுக்கணும். அதனால அது தாமரையாவே இருந்துட்டு போயிட்டோம்னா." அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி பேசவும், உடனே அங்க இருந்து ராஜா வந்துட்டு சாவித்திரிய பார்த்துட்டு, "என்ன பேசுற நீ? நீங்க பண்ண வேலைக்கு நான் 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறதே பெரிய விஷயம். இதுல வேற திரும்பவும் சேதுவுக்கு தாமரைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ட்டு என்கிட்டயே வந்து பேசிட்டு இருக்கியா? எந்த தைரியத்துல நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? நான் உனக்கு இப்போ சொல்றேன், உன்ன கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேச்சே நீ எடுக்கக்கூடாது. சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் விவாகரத்து ஆவுது அப்படின்னா, அந்த இடத்துல சேதுவுக்கு வேற கல்யாணம் பண்ற மாரி நிலைமை வந்தாலும், சேதுவுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி நான் குடுக்கவே மாட்டேன். வேற எங்கேயாவது வெளியில கூட நான் பொண்ணு இருப்பேனே தவிர, உன் பொண்ண எப்பயுமே சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்க வந்துட்டு சாவித்திரிட்ட சொல்லவும், இத கேட்ட உடனே இங்க தாமரைக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த பக்கம் சாவித்திரிக்கும் ராஜாங்கம் இப்படி சொல்லவும், என்ன பேசுறதுன்னே தெரியாம ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த ராஜாங்க வந்துட்டு மோகனா கிட்ட சொல்லி, "மோகனா, இவங்கள இங்கேருந்து போக சொல்லு முதல்ல." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் மோகனாட்ட சொல்ல, அதுக்கப்புறம் இங்க மோகனா வந்துட்டு சாவித்திரிட்ட, "சாவித்திரி, இப்ப எதுக்கு இந்த மாரி விஷயம்லாம் பேசி அவர வேற கோவப்படுத்திட்டு இருக்க? நீ தாமரைய கூட்டிட்டு இங்கேருந்து போ சாவித்திரி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க மோகனாவும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சாவித்திரியும் மோகனும் வெளிய வந்துர்றாங்க. வெளிய வரவும் இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரிய சொல்றாங்க, "என்னம்மா, மாமா இப்படி சொல்லிட்டாரு." அப்படிங்கிற மாரி இங்க தாமரை சாவித்திரிட்ட சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த சாவித்திரி வந்துட்டு, "இருடி, இன்னும் சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எதுவும் முடிவாகல. முடிவாகும்போது பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி இங்க இங்க சாவித்திரியும் தாமரை கிட்ட சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மோகனா சொன்ன எல்லாத்தையும் இங்க ராஜாங்க கேட்டுட்டு, ராஜாங்க வந்துட்டு இங்க மோகனாவே சொல்லிர்றாரு, "நீ சொல்றது எனக்கு என்னமோ சரியா படல மோகனா. தமிழ்ச்செல்விய வந்துட்டு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சேது கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது மோகனா. இதுல சேது தான் முடிவு எடுக்கணும். அதனால காலையில நான் சேதுகிட்ட பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் இங்க மோகனாட்ட சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பக்கம் மறுநாள் காலையில இங்க சேது வந்துட்டு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்விய மன்னிச்சு திருப்பி ஏத்துக்கலாமா? இல்ல அப்படின்னா அவள விவாகரத்து பண்ணிடலாமா? அப்படிங்கிற மாரிலாம்
ஒரு யோசனையோட இங்க சேது வந்துட்டு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க சேது இருக்க இடத்துக்கு இங்க ஆறுமுகம் வந்துட்டு இங்க சேது வந்துட்டு கூப்பிடுறாரு. சேதுண்ணே அப்படிங்கிற மாரி. அப்பதான் அங்கருந்து வந்த சேது வந்துட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்துட்டு, எதுக்கு கூப்பிட்ட அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு இங்க ஆறுமுகத்த பார்த்து கேட்க, அப்பதான் அங்க ஆறுமுகம் வந்துட்டு, கீழ ராஜாங்க உங்கள கூப்பிட்டாரு. அதான் நான் சொல்லிட்டு போலாம் வந்தேன் அப்படிங்கிற மாரி இங்க ஆறுமுகம் சொல்லவும், அப்பதான் வந்து சேது வந்துட்டு, சரி நீ போ நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க சேது அங்கருந்து கிளம்பி, இங்க ராஜாங்க இருக்க இடத்துக்கு வராரு. அப்பதான் இங்க கூடவே சன்னாசி உட்காந்துட்டு இருக்காரு. அப்பத்தாவும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு ராஜாங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. ராஜாங்க கூப்பிட்ட உடனே, இங்க சேது வந்துட்ட பிறகு, இங்க ராஜாங்க வந்துட்டு சேது பார்த்து கேட்கிறாரு, "என்னய்யா சேது ஏதாவது யோசிச்சு பார்த்தியா? அடுத்து என்னய்யா பண்ணலாம்? தமிழ்ச்செல்விய விவாகரத்து பண்ற மாரி ஏதாவது உனக்கு முடிவு இருக்கா? இல்ல அப்படின்னா, தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரி ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ராஜாங்க வந்துட்டு இங்க சேதுவ பார்த்து கேட்க, அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு, "இல்லப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அந்த வீட்டோட பெரியவங்கலாம் நீங்க தான் வந்து ஏதாவது முடிவெடுத்து அதே நீங்க பண்ணுங்க. அதையே நான் கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த ராஜாங்கமும் வந்துட்டு, "இல்லையா சேது நாங்க எடுக்கிற முடிவு இருக்கட்டும். நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்க கேட்கவும், அப்பதான் இங்க திரும்பவும் சேது வந்துட்டு, "அப்பா எனக்கு இப்ப என்ன சொல்ல தெரியலப்பா. எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற எண்ணமே வரமாட்டேங்குதுப்பா. எனக்கு அவ தமிழ்ச்செல்விய நினைச்சாலே இப்போ வரைக்கும் கோவமா தான் வருது. அதனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த அப்பத்தா வந்துட்டு, "ஏன்யா சேது இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு உன்ன பார்க்கும்போது அவ்வளோ கவலையா இருக்கியா? அப்படிங்கிறப்போ, நாங்க எல்லாரும் வீட்டோட பெரியவங்கலாம் என்ன யோசிச்சிட போறோம்? ஒண்ணு நீ தமிழ்ச்செல்வியோட சேர்ந்து வாழறியா? இல்லன்னா சீக்கிரம் ஏதாவது முடிவு சொல்லியா? நீ இப்படியே இருந்தா என்னய்யா அர்த்தம்?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா ஒரு பக்கம் சேது பார்த்து கேட்கறாங்க. அப்பதான் இங்க சேதுவும் வந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. அங்க இருந்த சன்னாசியும் வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு இருக்க. அப்பதான் அங்க இருந்து சேது வந்துட்டு ராஜாங்கத்திட்ட, "அப்பா இப்போதைக்கு வந்துட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவ நானே எடுத்துட்டு சொல்றேன்." அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்து சொல்லவும், அப்பதான் அங்க இருந்த ராஜாங்கமும் வந்துட்டு, "சரியா சேது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்." அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கமும் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்க சன்னாசி வந்து இங்க சேதுகிட்ட கேட்கிறாரு. "சேது உனக்கு ஏதாவது வேலை இருக்காப்பா இப்போ?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்பதான் அங்க இருந்த சேது வந்துட்டு, "இல்ல சித்தப்பா இப்போதைக்கு எதுவும் வேலை இல்ல. சொல்லுங்க சித்தப்பா ஏதாவது வேலை இருக்கா?" அப்படிங்கிற மாரி இங்க சேது வந்துட்டு இங்க சன்னாசிட்ட கேட்க, சன்னாசியும் வந்துட்டு இங்க சேதுகிட்ட, "அது ஒண்ணும் இல்ல சேது. மில்லுல கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போய் அத கொஞ்சம் பார்த்துட்டு வரியா?" அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி சொல்லவும், அப்பதான் இங்க சேது வந்துட்டு, "சரி சித்தப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன். மில்லுக்கு போயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் இங்க சன்னாசிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு அங்க மில்லுக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் இங்க வீட்ல இருந்துட்டு மில்லுக்கு போகும்போது இங்க இங்க சேது ஓட்டிட்டு போற காரோட டயர் வந்துட்டு பஞ்சர் ஆயிடுது போற வழியில. உடனே இங்க சேது வந்துட்டு கார்ல இருந்துட்டு கீழ இறங்கி டயரையும் பார்த்துட்டு இருக்காரு. டயர பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த கார் டயர் பஞ்சர் ஆகிருக்க இடம் வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட ஊரா இருக்கு. அப்பதான் இங்க சேது வந்துட்டு இங்க டயர பார்த்துக்கிட்டே, "டயர் வேற பஞ்சர் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி கோவத்தோட, "இப்ப மில்லுக்கு வர சித்தப்பா போக சொன்னாரு. இப்ப அங்க வேற எப்படி போறது?" அப்படிங்கிற மாரி இங்க சேது ஒரு மாரி கோவமா வந்துட்டு கார் டயர் பஞ்சர் ஆனத நெனச்சு அங்க காருகிட்டயே நின்னுட்டு இருக்காரு. அந்த பக்கமா சுத்தி முத்தி பார்த்தோம். எந்த வண்டியும் வந்துட்டு வர மாரி தெரியல. அப்பதான் இங்க சேது வந்துட்டு காருகிட்ட நின்னுட்டு இருக்கும்போது, அந்த பக்கமா இருந்த ஒரு வழியில இருந்துட்டு, இங்க தமிழ்ச்செல்வியும் சந்தைக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு கார் கிட்ட நின்னுட்டு கார் டயர பார்த்துட்டு இருக்க. தமிழ்ச்செல்வி அங்க இருந்து வரவும், இங்க தமிழ்ச்செல்வி சேதுவையும் பார்த்துடுறாங்க. அப்பதான் இங்க சேதுவும் கீழ குனிஞ்சு டயர பார்த்துட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்வியும் சேதுவ பார்த்த உடனே அந்த இடத்துல அந்த காய்கறி பையோட நின்னுடுறாங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு காரோட டயர பார்த்துட்டு திரும்பி பார்க்கும்போது, அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்துல தமிழ்ச்செல்வி நின்னுட்டு இருக்காங்க. இங்க சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விய பார்த்த உடனே என்ன பண்றது தெரியாம தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த நேரத்துல தூரத்துல வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சேதுவ பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேதுவுக்கு அந்த இடத்துல தமிழ்ச்செல்வி பார்த்த உடனே மனசுலயே ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இவன் இந்த பக்கமா வந்துட்டு இருக்கா. அவகிட்ட பேசிடுவோமா போயிட்டு, தப்பெல்லாம் நம்ம மேல தானே இருக்கு. இங்க தமிழ்ச்செல்விய பார்த்த உடனே இங்க சேதுக்கு மனசுலயே வந்துட்டு ஒரு பேச்சு ஓடுது. அதே மாரி இங்க தமிழ்ச்செல்விக்கும் சேது பார்த்த உடனே இங்க மனசுலயே ஒரு யோசனை ஓடுது. இவரு எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்காரு? இவரு பேசின பேச்சுலாம் இவர் முகத்தையே முழிக்கக் கூடாதுன்னு இருக்கும். இவர்கிட்ட எதுவும் பேசிடக் கூடாது. அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி நடந்து போயிட்டு இருக்க. இங்க தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு பக்கமும் வந்துட்டு யோசனை ஓடுது. இவர்கிட்ட கேட்கலாமா? என்னாச்சு? எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னு? அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்விக்கு இன்னொரு பக்கம் சேது கிட்ட இங்க ஏன் நிக்கிறாருன்னு கேட்கலாமா? அப்படிங்கிற மாரி மனசுல நினைச்சிட்டு இங்க யோசனையோடயே இங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க முன்னாடி. அப்பதான் இங்க சேதுவும் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்வி நடந்து முன்னாடி வர இங்க சேது வந்து தமிழ்ச்செல்வி ஏதோ பேசுவா அப்படிங்கிற மாரி நின்னுட்டு இருக்காரு. ஆனா இங்க தமிழ்ச்செல்வி நேரா சேதுகிட்ட பேச வரமே வந்துட்டு இங்க சேதுகிட்ட இருந்து விலகி போயிடுறாங்க. தமிழ்ச்செல்வியும் அங்க இருந்து எதுவுமே பேசாம விலகி போக இங்க சேது வந்துட்டு என்ன இவ எதுவுமே பேசாம போறா அப்படிங்கிற மாரி இங்க சேது மனசுல நினைச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்வி அந்த பக்கமா விலகி போகவும் இங்க தமிழ்ச்செல்விய சேது கூப்பிடுறாரு. தமிழே அப்படிங்கிற மாரி இங்க சேது கூப்பிடுவோம். உடனே இங்க தமிழ்ச்செல்வி திரும்பி பார்த்து நிக்கிறாங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட என்ன பார்த்து பார்க்காத மாரி போற? பேச மாட்டீங்களோ? அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இங்க வந்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேது பேசவும், சேதுக்கு எந்த பதிலும் குடுக்காம திரும்பி வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க சேது வந்துட்டு திரும்பவும் தமிழ்ச்செல்விய கூப்பிடுறாரு. "தமிழே சொல்லிட்டு தானே இருக்க. என்ன நடந்து போயிட்டே இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க சேது சொல்லவும், அப்பதான் அங்க வந்து தமிழ்ச்செல்வி திரும்பி பார்த்து, "என்ன விஷயம் சொல்லுங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்?"
உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லன்றப்போ, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி கேட்க, உடனே அங்க இருந்த சேது வந்துட்டு, நான் சொன்னேன் எதுவுமே இல்லையா? அப்ப நமக்குள்ள இருக்க உறவு முடிஞ்சு போச்சு சொல்றியா? அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது கேட்கும்போது, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு, அது சொல்லி தான் தெரியணுமா? அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி பேச, உடனே வந்து சேது வந்துட்டு, இங்க பாரு நான் பேசினது தப்பாவே இருந்துட்டு போட்டும். ஏதோ கோவத்துல பேசிட்டேன். அதுவும் நான் அப்ப பேசினப்போ, நான் என்ன பேச வரேன்னு கூட தெரியாம அவ்வளோ கோவத்துல பேசிட்டேன் அப்படிலாம். அதனால அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுட்டு மனச கஷ்டப்படுத்திக்காத அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லவும், உடனே அந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. என்ன இவரு திடீர்னு இப்படிலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி ஒரு சரி யோசனையோட இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேதுகிட்ட, நீங்க என்ன பேசினாலும், நீங்க பேசின பேச்சுக்கு என் மனச நான் இப்ப மாத்திக்க போறது கிடையாது. அதனால நான் இங்க இருந்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சொல்லவும், உடனே அங்கருந்து சேது வந்துட்டு, இரு தமிழே போகாத. இப்ப என்ன பண்ண வந்துட்டு, நான் பண்ண விஷயத்தெல்லாம் என்ன மன்னிச்சுருவ. சொல்லு நான் வேணா அதையே பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சேது சொல்லவும், இங்க தமிழ்ச்செல்வியும் இங்க எதிர்க்க அமைதியா இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இங்க சேது வந்துட்டு இன்னொரு விஷயமும் இங்க தமிழ்ச்செல்விகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பாரு தமிழ், நானே வந்துட்டு எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன். தப்பெல்லாம் வந்துட்டு என் மேல தான் இருக்கு. ஏன் இப்போ கூட வீட்ல வந்துட்டு உனக்கு எனக்கு விவாகரத்து பண்ணிட்டு, எனக்கு வேற கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. அப்பா கூட வந்துட்டு என் முடிவு என்னன்னு தான் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. நான் தான் வந்துட்டு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கேன். உனக்கு வந்துட்டு அந்த இடத்துல கஷ்டத்த குடுத்துறக்கூடாது சொல்லிட்டு. அதனால எங்க வீட்ல இருக்கவங்க உனக்கும் எனக்கும் விவாகரத்து பண்றதுக்கு முன்னாடி நீ உன் மனச மாத்திக்க தமிழ். நான் என் மனச மாத்திக்கிட்டேன். அதனால தான் நீ பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டு, இப்ப நான் உன்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் எனக்கு என்ன சொல்றது தெரியல. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விட்ட கேட்க, அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு சேது பேசின எல்லாத்தையும் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. திரும்பியும் சமாதானமா வந்தா, என்னால வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு, உங்ககிட்ட திரும்பவும் சமாதானமா போயிட்டு, உங்க கூட சேர்ந்துலாம் என்னால வாழ முடியாது. அதனால நீங்களும் வந்துட்டு உங்க மனசெல்லாம் மாத்திக்காதீங்க. நானும் என் மனச மாத்திக்க போறது கிடையாது." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ்ச்செல்வி சொல்லவும், உடனே அந்த சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிறாரு. "தமிழ், என்ன நீ இப்படிலாம் பேசுற? நீ இப்படிலாம் பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, புரிஞ்சுக்க மாட்டியா நீ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது வந்து தமிழ்கிட்ட சொல்லு. அப்பதான் அங்க வந்து தமிழும் வந்துட்டு, "இங்க பாருங்க, எனக்கு நேரம் ஆகுது. நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வியும் அங்கருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது இந்த பக்கம் கார் வேற பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க சேதுவும் தமிழ்ச்செல்வி கூட நடந்து போயிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்விக்கு பின்னாடியே இங்க சேதுவும் நடந்து போயிட்டு இருக்காரு. இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேது பார்த்துட்டு வராங்க. என்ன இவரு எதுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போயிறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது தான் இங்க சேது வந்துட்டு வீடு வரைக்கும் வந்துர்றாரு. வீட்டு வரைக்கும் வரவும் அங்க தமிழ்ச்செல்வி வீட்ல இருந்த வசந்தியும், அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்ச்செல்வியோட பாட்டியும் இங்க சேதுவ பார்த்துறாங்க. கூடவே அந்த பக்கமா கட்டில்ல படுத்திருந்த செல்லப்பாண்டியும் வந்துட்டு இங்க சேதுவ பார்த்துறாரு. உடனே செல்லப்பாண்டி எழுந்து போயிட்டு, "மாப்பிள வந்திருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி போயிட்டு இங்க சேதுவ, "வாங்க மாப்பிள உள்ள வாங்க." அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாரு. உடனே அங்க இருந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு செல்லப்பாண்டி கிட்ட, "எப்பா இப்ப எதுக்கு அவர உள்ள கூப்பிடுற? உன்னையே வந்துட்டு உள்ள வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு அவர வேற உள்ள கூட்டிட்டு வரது பார்த்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு கோவப்பட்டு பேச, உடனே அங்க இருந்த வசந்தியும் வந்துட்டு தமிழ்ச்செல்விட்ட, "ஏய் தமிழு, என்னடி பேசுற நீ? மாப்பிள வீட்டு வரைக்கும் வந்திருக்காரு. அவர வீட்டுக்குள்ள கூடாம வேற என்னடி பண்ண சொல்ற?" அப்படிங்கிற மாரி இங்க வசந்தி கேட்கவும், அப்பதான் வந்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "அம்மா அவரு பேசுனத மறந்துட்டியா நீ? நீ பக்கத்துல இருக்கும்போது தானே அவரு என்ன பார்த்து அந்த மாரிலாம் பேசினாரு. இப்ப அவரு மனசு மாறி என்கிட்ட பேச வந்தா நான் பேசிடணுமாம்மா?" அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்ச்செல்வியும் கோவப்பட்டு இங்க வசந்திய பார்த்து பேச ஆரம்பிச்சுறாங்க. உடனே அங்க இருந்து வசந்தியும் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. இந்த பக்கம் சேதுவுக்கு பக்கத்துல இருக்க செல்லப்பாண்டியும் எதுவுமே பண்ண முடியல. தமிழ்ச்செல்வி இப்படி பேசுறப்போ, அப்பதான் இங்க சேது வந்துட்டு தமிழ்ச்செல்வி இப்படிலாம் பண்றத பார்த்துட்டு இங்க தமிழ்ச்செல்விட்ட சொல்றாரு, "இங்க பாரு தமிழு, நான் என் மனச மாத்திக்கிட்டேன். நீ இப்படிலாம் பண்ணாலும் வந்துட்டு என் மேல இருக்க கோவத்துல தான் இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும் தமிழு. அதனால நீயும் மனசு மாறுற வரைக்கும் நானும் காத்துட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாரி எங்க வீட்ல கூட இப்ப வரைக்கும் விவாகரத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் அங்க போக மாட்டேன் தமிழு. இப்ப போயிட்டு எங்க அப்பாகிட்ட சொல்றேன். நீயே மனச மாறி என்ன தேடி வர வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லப் போறேன் எங்க அப்பாகிட்ட." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவும் சொல்லிறாரு. அதுக்கப்புறம் அங்க சேது வந்துட்டு கார் பஞ்சரா இருக்கே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. "ஏன்டி தமிழு, மாப்பிள்ளையே பேசுனதெல்லாம் தப்புன்னு மனச மாத்திக்கிட்டு உன்கிட்ட பேச வராரு. அப்புறம் ஏன்டி அவர வீட்டுக்குள்ள கூட வர விடாம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு?" வசந்தி சொல்லவும், உடனே அங்க இருந்து தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "அம்மா இங்க பாரும்மா, அவர் மனசு வேணா இப்ப மாறிருக்கலாம். ஆனா அவர் பேசுனதால நான் இன்னும் மாறலம்மா. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அவருக்கு எப்படி இப்போ திடீர்னு மனசு மாறிச்சோ, அதே மாரி எனக்கும் மனசு மாறி அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா, அப்ப நான் பேசிக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வியும் சொல்லிர்றாங்க.